வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட்டான டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும், ஃபிசிக்கல் எப்போ வரும், அது மட்டும் இல்லாமல் கேஸோட அப்டேட் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் ஃபஸ்ட்டு எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாமோட ரிசல்ட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லை, அது கூடவே எங்களுக்கு வந்து ஹை மார்க் எடுத்தவங்களுக்கு கட் ஆஃப் வரல, லோ மார்க் எடுத்தவங்களுக்கு கட் ஆஃப் வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் 4 கொஷின் கிட்ட தப்பாக இருக்குது. கொஷின்ஸ்க்கு எங்களுக்கு கிரேஸ் மார்க் வேணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே வந்து கொஷின்ஸே இல்லை, அதனால் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா, எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த எக்ஸாம் எதுக்கு கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்றத பற்றியுமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் அப்டேட் பற்றி பார்க்கலாம். கேஸ் அப்டேட்டை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு 7 கொஷின்ஸ் கிட்ட வந்து மார்க் தந்துட்டாங்க, கிரேஸ் மார்க் கிட்ட தந்துட்டாங்க. இன்னும் ஒரு 4 கொஷின்ஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 4 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் தருவாங்களா இல்லை தரமாட்டாங்களா அப்படின்றது வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக்குக்குள்ளேயே நமக்கு வந்து ரிசல்ட் தருவாங்களா தரமாட்டாங்களா, அது மட்டும் இல்லாமல் எத்தனை மார்க்கு கிரேஸ் மார்க் தர போகிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தெரிஞ்சிடும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கான எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சில சேனலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்ஐ மேடம் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் எங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதாவது ஆனுவல் பிளானர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு லைவ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க அதை செக் பண்ணலையா என்னன்னு தெரில. டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவங்களோட ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆனுவல் பிளானரை வந்து எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பிளிங்க் பண்ணுற மாதிரி கொடுக்கல, நம்ம போயிட்டு கிளிக் பண்ணி ஆனுவல் பிளானரை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே வந்து ஒரு அஃபிஷியலாக ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் அல்லது ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நியூன்னு போட்டு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆனுவல் பிளானர் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைமாக தான் வந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க எதில் வச்சுருக்காங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மேலே இருக்க அந்த 3 லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தான் ஹோமு, அபவுட்டு, ஆனுவல் பிளானராக இருக்கட்டும், ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தோட டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு ஆனுவல் பிளானர்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட்டு வருஷத்துக்கான ஆனுவல் பிளானரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான எக்ஸாமுக்கு ப்ராசஸ் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. இதுலேருந்தே நமக்கு தெரிய வருது இந்த வருஷத்துக்கான ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த வருஷத்துக்கான எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதுக்கோ அல்லது வித்ஹோல்ட் பண்ணுறதுக்கோ டைமே கிடையாது. அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாம் எப்போ அப்படின்ற வரைக்குமே கொடுத்துட்டாங்க. டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும்னா, ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட்டில் என்னென்ன எஸ்ஐ இருக்குது அப்படின்றது வந்து நான் போன வீடியோவில் தெளிவாக சொல்லலை. அதில் உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் தான் வந்திருக்கு, ஆனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஏன் நீங்கள் சொன்னதுக்குள்ள வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமை எதில் சேர்க்க போகிறாங்கன்னா, நம்மளோட அந்த ஆனுவல் பிளானருக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் அதில் லாஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட்டாக ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட்டுன்னு இருக்கும். அந்த ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட்டில் தான் நமக்கு எல்லா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். ஏஆராக இருக்கட்டும், அது கூடவே நமக்கான எஸ்ஓசிஓவாக இருக்கட்டும். இந்த டைம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை எஸ்ஓசிஓவாக மாற்ற போகிறாங்களா, எஸ்ஓசிஓவாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் யாருமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வரல, அதுக்கான தனி நோட்டிஃபிகேஷன் தரலன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன் இதுக்கு தனியாக கொடுக்கலன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும், அதாவது டெக்னிக்கல் மட்டும் வந்து தான் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன். ஃபிங்கர் பிரிண்ட்டு, தாலுக்கா இருக்கட்டும், டிஎஸ்பியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சயின்ஸ் கிராஜுவேட். ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கான ஆனுவல் பிளானரில் எதுக்கு இப்போ டெக்னிக்கல் எஸ்ஐ மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டெக்னிக்கல் மட்டும் தான் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன், மற்ற எல்லா எஸ்ஐ எக்ஸாமுமே வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான டெக்னிக்கலாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், பேன் பிசியாக இருக்கட்டும், அது கூடவே வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்க எஸ்ஐ எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வரப்போகுது. ஸோ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு தெளிவாக வெப்சைட்லேயே அவங்க ஓப்பனாக கொடுத்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் போன வருஷத்துக்கான எஸ்ஐ எக்ஸாமை பற்றி அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டு இந்த வருஷத்துக்கான எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்க மாட்டாங்க. போன வருஷம் எஸ்ஐ எக்ஸாமுக்கான எல்லா ப்ராசஸுமே வந்து கண்டினியூஸாக கரெக்டாக நடந்துட்டுருக்குன்னு இதுலேருந்தே உங்களுக்கு ஓப்பனாக தெரியும். இவ்வளோ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த வருஷம், அதாவது போன வருஷம் 2025 நடந்த எக்ஸாமை எஸ்ஐ எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அது கூடவே சில பேருக்கு டவுட் இருக்கும். அப்போ வந்து எனக்கு போன திருப்பு வந்து ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட்டில் நம்பர் இருந்தது, நெக்ஸ்ட்டு வர ரிசல்ட்டில் எனக்கு நம்பர் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்துருக்கீங்க நிறைய பேர். நான் அதுக்கான வீடியோவுமே போட்டுட்டேன். அதுக்கு கீழேயுமே அதே கமெண்ட் தான் வந்துருந்துச்சு, எனக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து என்னோடய நம்பர் இருக்குமான்னு. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டில்
ஆல்ரெடி கொடுத்த ரிசல்ட்டில் நம்பர் இருந்துச்சுன்னா ரிசல்ட்லேயே உங்களோட நம்பர் வந்து 100% வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. அது கூடவே இதில் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து ரிட்டன் வரும்போது கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான கட் ஆஃப் மார்க் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் கோட்டாவில் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஓப்பன் கோட்டாவில் எக்ஸாம் எழுதி உங்களோட நம்பர் வந்து ரிசல்ட்டில் ஆல்ரெடி கொடுத்த ரிசல்ட்டில் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாமல் ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அதிலேயே ரிசல்ட் வரும்போது ரிசல்ட்லேயே உங்களுக்கு எந்த சேஞ்சும் ஆக போகிறதில்ல. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சேஞ்சஸ் நடக்க போகுது. இதை டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியலாகவே அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. அது என்ன எப்படி நடந்ததுன்றதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது புரியலனாலும் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது போன வருஷம் 4வது மாதம் 2025 4வது மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நமக்கு ஜிஓ எதுவுமே பாஸ் ஆகலை. டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்ட் வந்து ஓப்பன் கோட்டா ரெண்டுத்துக்கு வந்து ஒரே எக்ஸாம் வைக்க போகிறதா எந்த ஜிஓவும் பாஸ் ஆகலை. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 4 மாதம் கழிச்சு 5 மாதம் கழிச்சு ஒரு ஜிஓ வந்துச்சு. டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா 2 பேருமே வந்து ஒரே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சு. இந்த ஜிஓ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகி அப்ளை பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அப்ளை பண்ண டிபார்ட்மெண்ட் கோட்டா சில பேர் வந்து ஓப்பன்லேயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா டிபார்ட்மெண்ட் அண்ட் ஓப்பன் ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜிஓ வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இப்போ மேபி வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்க ஓப்பனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கொடுக்கறதுனால நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாலே உங்களோட ப்ரிஃபரன்ஸை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதனால் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இனிமேல் வந்து 2 பேருக்கு வந்து ஒரே எக்ஸாம் தான் ஆக போகுது. அதனால் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு ரிசர்வேஷன் ஆச்சு கிடைக்கும், டிபார்ட்மெண்ட்டுக்கான கோட்டா ரிசர்வேஷன் ஆச்சு கிடைக்குன்றதுனால டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து ரிட்டனுமே வந்து ஓப்பனில் அப்ளை பண்ணியிருந்த எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, எடிட் பண்ணியிருந்தாங்க ஆப்ஷன்ஸை. அந்த டைமில் ஏற்பட்ட சர்வர் இஷ்யூனால தான் இந்த ரிசல்ட் இவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்களும் காரணமாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அதனால தான் வந்து ரிசல்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேயே சொல்லிட்டாங்க. அந்த நோட்டீஸ்லேயுமே வந்து அவங்க ஓப்பன் கோட்டாவை பற்றி பேசவே இல்லை, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் தான் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நாங்கள் ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதனால் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் உங்களோட நம்பர் ரிசல்ட்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக ரிசல்ட்லேயே உங்கள் நம்பர் வரதான் செய்யும். இன்னுமே இந்த சில பேர் கேட்குறாங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், எனக்கு என்ன கட் ஆஃப் வரும்னு. கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து தெளிவாக நமக்கு இன்னும் வந்து ரிசல்ட்டோ கட் ஆஃபோ மார்க்கோ எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ நம்ம வந்து கட் ஆஃபை ப்ரொடக்ஷன் தான் பண்ண முடியுமோ தவிர்த்துட்டு என்ன வரும் அப்படின்றத வந்து தெளிவாக ஓப்பனாக சொல்ல முடியாது. அதை டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான கட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் எப்போ தருவாங்கன்னு பார்த்தோன்னா, கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது. இது இந்த மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு அப்டேட் தெரிஞ்சிடும் ரிசல்ட் வந்து எப்போ தரப்போகிறாங்க. ஏன்னா வந்து கேஸ் வந்து நிறைய விதமாக கேஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழில் கொஷின்ஸ் இல்லை அப்படின்றதா இருக்கட்டும், அது கூடவே வந்து எங்களுக்கு கிரேஸ் மார்க் வேணும். ஸோ இந்த கேஸுக்கெல்லாம் அப்டேட் வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் வந்து இது வரைக்கும் வந்து நமக்கு ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ண தான் சொல்லியிருக்காங்களோ தவிர்த்துட்டு ரிசல்ட் எக்ஸாமோ அதை பற்றின எந்த அப்டேட்டுமே அவங்க தரல. அதனால நிறைய பேர் வந்து ரூமர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எக்ஸாம் வைப்பாங்க. அப்போல்லாம் வாய்ப்பே கிடையாது. எக்ஸாம் வைக்கிற அளவுக்கு இங்கே வந்து எந்த ப்ராப்ளமும் நடக்கலை. அப்படி எக்ஸாம் வைக்கிறதா இருந்தால் அவங்க அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எக்ஸாமுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ரிசல்ட் வரும், அதில் யாருக்கெல்லாம் கட் ஆஃப் வரும் அப்படின்றதையுமே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணதுக்கு காரணம் கேஸ் அப்டேட் எப்படி இருக்குது, எப்போ ரிசல்ட் தருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 4-5 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போனாலும் நிறைய தனித்தனியாக வீடியோவாக மேக் பண்ண நினச்சேன். ஆனால் வந்து நான் ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன். ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் வந்து ரிசல்ட்லேயே உங்களோட நம்பர் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், அது கூடவே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமும் நெக்ஸ்ட் இயர் வருது அப்படின்ற அப்டேட்டையும், அது கூடவே ரிசல்ட் ஏன் கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் இயர்க்கான ஆனுவல் பிளானரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எங்கேருந்து நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் எங்கேருந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், இப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் இந்த ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, அது கூடவே ஆனுவல் பிளானர் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையுமே சொல்லிடுங்க. இது மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த இம்பார்ட்டண்டான டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்டேட் உங்களுக்கும் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.